காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ மேலும் மேலும் ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் இருக்கு, உங்களுடைய பார்வை சார். இடி சிபிஐ மிஸ்யூஸ் பண்ண அமித்ஷா இடியும் சிபிஐயும் ஐடியையும் தவறுதலா பயன்படுத்தி அமித்ஷாவுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்ப சென்சார் போர்டையே ஆரம்பிச்சிட்டாரு. அமித்ஷாவுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகார துஷ்பிரயோகம் தான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சது. அதிகாரத்தை கடமை உணர்வோடு செய்யற எந்த அதிகாரியும் விட மாட்டார் அவர். இப்ப திருச்சிக்கு வந்துட்டு போனதுல இருந்து ராத்திரில ரூம் போட்டு யோசிச்சு பேசினாங்கல்ல, அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த சினிமாவையும் விடக்கூடாது, எல்லா சினிமாவையும் பிடிச்சி அமுக்கு அப்படி சொல்லி அமுக்குறாங்க. இவர்களுடைய பார்வை இந்த அதிகாரத்துக்கு இந்த அதிகார ஆணவத்திற்கு எதிராகத்தான் நாங்க சொல்றோம். மோடி 56 இன்ச்சு செஸ்ட் வச்சிருக்க மோடி ஏன் சினிமா துறையை இவ்வளவு பாடாப்படுத்தணும்? தமிழ்நாட்டுல இருக்க சினிமா துறை ஒரு ஆர்டர் வாங்குறாங்க ஹைகோர்ட்ல, வாங்கின 1 மணி நேரம் கூட ஆகல, உடனே மென்ஷன் பண்ணி அதை திருப்பி நாங்க அதை நிப்பாட்டணும் அப்பீல் போடுற இந்த இவ்வளவு அர்ஜென்சி எங்கிருந்து வரும்? பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊண்ட முடியாதுங்கிறதுக்கும் வேரோட அழிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் இந்த சிந்தனை தான் காரணம். இவர்களை பொறுத்த மட்டும் கலையை பொறுத்த மட்டும் எந்த படம்ங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. அது பராசக்தியா இருக்கலாம், ஜனநாயகனா இருக்கலாம், அல்லது எந்த படமா இருக்கலாம். ஆனா கலையை தமிழகத்துல சினிமாவை அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மோடியும் அமித்ஷாவினுடைய காலடியில இந்த சினிமா துறையை வைக்கணும் அப்படிங்கறத இந்த அதிகார ஆணவம் காட்டுது. இத இப்படி பயமுறுத்தி படத்தை நிப்பாட்டிட்டோம்னா அவர்கள் காலில் விடுவாங்க அப்படிங்கறது என்ன ஓட்டம் தெரியுது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜகவும் RSS இந்த ஆணவத்திற்கு எதிராக ஒன்று சேரணும். இது கட்சிகள் சம்பந்தம் கிடையாது, இது நடிகர்கள் சம்பந்தப்பட கிடையாது. ஆனா தமிழகத்தினுடைய கலைத்துறையை முழுசா கண்ட்ரோல் பண்றதுக்காக RSSம் பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் செய்யற இந்த நடவடிக்கையில எதிர்த்து நிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. தணிக்கை வாரியம் கலைக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு நேற்று ஜோதிமணி எம்பி கூட கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இதே மாதிரியான ஒரு சிக்கல் பராசக்தி படத்துக்கு இருக்கே சார். 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். சென்சார் போர்டை ஒரு வெப்பனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதான் திருப்பி சொல்றேன். இடி சிபிஐ ஐடி இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் வெப்பனைஸ் பண்ணி அதை அதிகாரத்தை அதுல இருக்க அதிகாரிகளை இவர்களுடைய கூலிப்படை மாதிரி உபயோகப்படுத்தி கல்கட்டால தொடங்கி எங்க வேணாலும் இதான் பிரச்சனை. இவர்களை பொறுத்த மட்டும் எல்லா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இவர்களுடைய அடியாட்களாக மாறிவிட்டார்கள். இதே மாதிரி சென்சாரை ஆக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க சென்சார் போர்டு இப்படி மாற்றப்பட்டிருப்பது மிகவும் வருத்தப்பட வேண்டியது. இது பராசக்தியாக இருக்கட்டும் அல்லது ஜனநாயகனா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும், அடுத்து வரப்போற எந்த படங்களாக இருந்தாலும், இது தமிழ்நாட்டினுடைய கருத்து சுதந்திரத்தை குறவலைய நினைக்கிற வேலை. இது எதிர்க்கப்பட வேண்டும். இதுல கட்சி ஜாதி எந்த இதுவும் பார்க்காமல் இதுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமை. ஆனா இதுல பாஜக தலையெல்லாம் இல்ல அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பாஜக தலைவர்கள் சொல்றாங்களே சார். ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம். அக்கா தமிழிசை இப்படி பொய் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிறத ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட INB மினிஸ்ட்ரியில வர்றது. INB மினிஸ்ட்ரி யார் கண்ட்ரோல்ல வர்றது? வைஷ்ணவ் கண்ட்ரோல்ல வருது. வைஷ்ணவ் எந்த அமைச்சரவையில் இருக்காரு? மோடியோட அமைச்சரவையில் இருக்காரு. எதுக்கு இது நடக்குது? மோடி அமித்ஷா வந்துட்டு போனார் 2 நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு. எல்லாமே லிங்க்டா இருக்கு. இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் தமிழக சினிமாவை கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சியை மேற்கொள்றாங்க. இது இப்படி நடந்ததில்லை தமிழ்நாட்டுல. முதல் முறையா இதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ண பாக்குறாங்க. எப்படி இடி அவர்களுடைய கைக்கூலிகள் ஆக்குனாங்களோ, எப்படி சிபிஐ அதிகாரிகளையும் மிஸ்யூஸ் பண்றதுக்கான அவர்களுடைய பழக்கம் தொடர்ந்தோ, எப்படி IT ஆபீசர்ஸை இவர்களுக்கு வேலைவாய்ப்புல பணியாளர்களாக மாற்றி விட்டார்களோ, பாஜக காரர்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. அக்கா தமிழிசை அவர்களை பொறுத்த மட்டும் கவர்னரா இருந்தவங்க இப்படி பட்டப்பகல்ல போய் சொல்லக்கூடாது. இது உண்மையிலே யார் அப்பீலுக்கு போறா? அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் யாரு? எந்த கட்சி போட்டது? அவங்கள சென்ட்ரல் கவர்மெண்டோட அபிஷியல் தானே அவங்க. அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவங்க தானே அப்பீலுக்கு போறாங்க. ஒரு கேஸ் தோத்துட்டாங்க ஒரு ஜட்ஜிட்ட, இப்ப 2 அப்பீலுக்கு உடனே ஓடுறாங்க. ஏனென்றால் இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் நீதித்துறையும் சரி மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்தி நீதி வழங்கினா கூட
இப்ப இவர்களை பொறுத்த மட்டும் அதை திருப்பி போய் தடை பண்ணணும். இந்த 2 வாரம் அந்த ரெண்டு படத்தையும் ஓட விடக்கூடாது, 2 படமும் வந்துடக்கூடாது. ஏன்னாட்டா அந்த தமிழ்நாட்டு அரசியல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், சினிமாங்கிற ரோல் வந்து பெரிய ரோல். சினிமா வந்து பெரிய சமுதாய பிரச்சனைகளை பேசுறது சினிமா தமிழ்நாட்டுல. இந்தி சினிமால மாதிரி வெறும் காதல் கதைகள் மட்டும் வச்சுக்கிறது இல்லை தமிழ்நாட்டுல. இங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறது மட்டும் இந்தி கதையில இருக்கலாம். இங்க அரசியல் பேசக்கூடியது பல வருஷங்களா இருக்கு. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் தென் தமிழ்நாட்டுக்குள்ள உறவுகள். இந்த உறவுல வந்து எந்த நடிகர், எந்த ப்ரொடியூசர், எந்த டைரக்டருங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா இவர்கள் இந்த வெப்பனைஸ் பண்றாங்கல்ல, இடியையும் சிபிஐயும் ஐடியையும் மாதிரி சென்சார் போர்டு ஆக்குனது மன்னிக்க முடியாதது. இதை எதிர்த்து நாம் அனைவரும் குரல் கொடுக்கணும். நன்றி திரு மாணிக்கம் தாக்கூர். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.